ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலையும் நான் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த நாளிலையும் நாம் ஒரு காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள். 1 யோவான் 5:4-5 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அதில் ஒரு வார்த்தை, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்களும் நானும் தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள். நாம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். நாம் பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் தோற்று போனவர்களாக இருக்கலாம். ஒரு இடங்களில் கூட வெற்றியை பார்க்காதவர்களாக இருக்கலாம். நீங்கள் தான் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. பல தோல்விகள் உன்னை சீரழித்து இருக்கலாம். ஒரே ஒரு வெற்றி உன்னை சீர்தூக்கி நிறுத்தும். நீ தேவனுடைய படைப்பு. தேவனுடைய படைப்புகளில் மேன்மையான படைப்பு யார்னா நம்ம தான். தேவனுடைய படைப்பு தோற்கிறதுக்காக அல்ல, அந்த படைப்பு ஜெயிக்கிறதுக்காகவே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சில தோல்விகளை நம்முடைய குடும்பம் பார்த்து உடைந்து உருக்குலைந்து போயிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வெற்றி நம்முடைய குடும்பத்தை சரித்திரம் படைக்கிற படைப்பாய் மாற்றிவிடும் என்பதில் துளியளவு கூட சந்தேகமே இல்லை. பல தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கையைப் போல இருக்கலாம். ஆனால் என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும், வனாந்திரத்திலே தாவீதை எப்படி ஆண்டவர் உருவாக்கினாரோ அதே போல சில தோல்விகளை பார்க்கிறதுனால, சில தோல்விகளை பார்த்துவிட்டு கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சவுலும் கூட இருந்த யுத்த மனுஷர்களும் கோலியாத்தை மேற்கொள்ள முடியாமல் திகைத்து போகிறார்கள். 40 நாள் 80 வேளை ஒவ்வொரு முறையும் கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு சின்ன பையனாகிய தாவீது வந்து நின்று அவனோடு கூட யுத்தம் பண்ணி அந்த கோலியாத்தை மேற்கொண்டான். அந்த காரியத்திற்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். யுத்த மனுஷர்களால் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் நம்மை வைத்து செய்து முடிப்பார். யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்து செய்து முடிப்பார் என்பதில் சந்தேகமும் இல்லை. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றிக்காக தான் கர்த்தர் நம்மளை கொஞ்சம் டிலே பண்ணுறார். தாமதம் ஒரு நாளும் அது வீணாகாது. நீங்கள் அதற்காக காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதை வெற்றியாக மாற செய்வார். நீங்களும் நானும் யாருன்னு கேட்டிங்கன்னா, கோலியாத்தை ஜெயிக்க பிறந்தவன் நீ. சிங்கத்தையும் சிங்கத்தோடும் கரடியோடும் சண்டை போடுகிற பலத்தையுடையவன் நீ பராக்கிரமசாலி, நீ யுத்த மனுஷன், நீ யுத்த மனுஷி. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த வாக்குகளை அறிக்கை செய்து நீங்களும் நானும் அரிக்கட்டுகளாய் நிமிர்ந்து நிற்போம். சூழ்நிலைகளோ உன்னை மேற்கொள்வதில்லை. உன்னை சுற்றி இருக்கிற தேவன் அதனை மேற்கொள்ளுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.